லோயலா கல்லூரியுடைய சர்வே அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு சாதகமாக நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. இது எப்படி பார்க்கறீங்க? இப்போ இந்த எலெக்ஷன் பொறுத்த கிங் மேக்கராக விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்கு தாவேக்க தயவு தேவைப்பட்டாலும் தேவைப்படும். அதே மாதிரி தாவேக்க 80 தொழில் 2வது இடத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் வந்து தனித்து போட்டி அப்படிங்கிற பட்சத்தில் 234 தொகுதிகளுக்கும் விஜயால வந்துட்டு கேண்டிடேட்ஸ் இறக்க முடியுமா? திமுக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கு? அதை இப்போ சங்கீதா வேலைக்கு விட்டுருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு 2 நாளாக பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து விஜய் சேர்தான்னு ஒரு விஷயத்தை பற்ற வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே திமுக தான் பண்ணுறாங்க. திமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை தாண்டி இந்த விஷயங்கள் வந்து விஜயோடைய வாக்கு வங்கியை தேர்தல் வாக்குறுதிக்கு திமுக சொல்லி நம்புற அளவுக்கு இல்லை. பார்த்து 6 மாசத்துல நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. திட்டங்கள் மக்களிடம் போய் சேரலை. இதெல்லாம் திமுக பெரிய மைனஸ். இந்த பிராண்டிங் கவர்மெண்ட் திமுக இருக்க ஒழிய கலாய்வுல கொடுக்கறதுக்குமே மக்களுடைய விருப்பம் நீங்க கலாய்வா நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா எலெக்ஷனை வந்து நிர்ணயிக்க போகக்கூடிய ஒரு டேட்டா இல்லைன்னு எடுத்துக்கலாம். நலத்திட்டங்களை செயலாக்கம் 51% மோசம், சட்ட ஒழுங்கை பராமரிப்பது 72% மோசம், தொழில்துறையில் புதிய முதலீடு ஊக்குவித்தல் 68% மோசம், அண்டை மாநில நதிநீர் பிரச்சனை 68% மோசம், மணலை கொலை தடுக்க 80% மோசம். நான் பார்த்ததுல இப்படி ஒரு மோசமான ஒரு கவர்மெண்ட்ன்றது கிடையாது. இதையும் தாண்டி மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஏன் ரெடியா இருக்காங்க? சர்வேவை பொறுத்த வரைக்கும் அது நகர்ப்புற மக்களுடைய கருத்து, பட் கிராமப்புற மக்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பற்றி கிராமப்புற டேட்டாஸை எடுத்துட்டோம். அந்த டேட்டாஸ் அடுத்த கட்ட ஆய்வில் வெளியிடுவோம். தென் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு கேள்விகள் 1000 வித் நிவியில சிறப்பு விருந்தினராக IPDS உடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திருநாவுக்கரசு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. அவரை வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தாயர்களுக்கும் உங்கள் சேனல் நேயர்களுக்கும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு லோயலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வெளியிட்ட இந்த சர்வே வந்து ஒரு பெரிய டாக்காக இருக்குது. பேசிக்காக ஒரு சர்வே அப்படின்னு இப்போது எல்லாருடைய மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, இது வந்து கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது கருத்து கணிப்புன்னு எப்பவுமே எடுக்கக்கூடாதுங்க. ஒரு கலாய்வு என்பது அரசாங்கத்துடைய திட்டமிடல் என்ன, அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் மக்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்களா, இல்லை அரசு வந்து இதுக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்களா, மணல் கொள்ளை தாதுமுள்ள பாதுகாக்கிறாங்களா, இப்படி எல்லா விதமான விஷயங்களும் வந்து கலாய்வு தான், கருத்து கணிப்பு அல்ல. கருத்து கணிப்பு என்பது கருத்தை கேட்டு அதன் மூலமாக புள்ளி விவரம் கருத்து கணிப்பு. இது கலாய்வு என்பது என்டையர் அனைத்து விதமான விஷயங்களையும் பகுப்பாய்வு செய்யப்பட்டு அதன் தொகுப்பு தான் கலாய்வாக வெளியிடுறது. அதன் அடிப்படையில் ஒரு தீசஸ் மாதிரி தான் நாங்கள் எப்பவுமே ரயிலாக வெளியிடுவோம். அதன் தான் இப்போ அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மொத்த தொகுப்பையும் வடிவமைச்சு ஒரு புத்தகமாக நான் வெளியிட்டது. இந்த முறை தமிழக அரசு முதல்னா இப்போ இப்படி இருக்குது அப்படின்றத தான் இப்போ புத்தகமாக வெளியிட்டது. இது 230 சட்டமன்ற தொகுதிகளும் 3 ஆய்வு எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1,20,000 பேருக்கு மேலே பார்க்கப்பட்டிருக்கு. அதில் இப்போ இந்த கலாய்வில் 23,000 பேருக்கு மேலே பார்க்கப்பட்டிருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு சர்வே எடுக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரி ப்ராசஸில் நீங்கள் எடுப்பீங்க? எத்தனை நாட்கள் ஆகும்? அது வந்து ஒரு மாத கணக்கில் ஆகுங்க. இது வந்து 1 வருஷம் ப்ராஜெக்ட் இருக்குங்க. கிட்டத்தட்ட 3 பார்ட்டையும் முடிச்சது 1 வருஷங்க. அப்படி இப்போ இந்த இடத்து வந்து 37 நாளாக எடுத்ததுங்க, எடுத்து வெளியிட்ட தமிழ்நாடு முழுக்க. இப்போ அடுத்து வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா தொகுதி என்னாச்சுன்னா தொகுதி எத்தனை தொகுதி என்ன தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 4 பக்கம் தான் வெளியிடுவோம். அப்போ என்ன எத்தனை தொகுதி வெற்றி பெறுன்னு சொல்லி அதை சிம்பிளாக அதை முடிச்சிடுவோம். ஸோ 210 தொகுதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாளில் முடிக்க வேண்டியதாக இருக்கும். கேண்டிடேட் போட்டாங்கன்னா விரைந்து முடிச்சு பெரிய தரமாக இருக்கும். அப்புறம் எக்ஸிட் போட வேண்டியணும். ஸோ அதனால் அந்த இது வந்து இப்போ அடுத்த கட்ட ஆய்வை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க எத்தனை தொகுதி வெற்றி பெற வேணும்னா அப்போ ஆய்வு எடுத்து அதை வெளியிடுவோம். அந்த எக்ஸிட் போடுங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளியிடக்கூடிய இறுதி கட்டம் ஃபைனலாக இப்படி வரும் அப்படின்னு வெளியிடுவோம். இப்போ நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சர்வேல வந்துட்டு 2026 தேர்தலில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்னு பார்த்தா அது தாவேக்காக்கு தான் அதிகமாக இருக்குது. பட் வெற்றி அப்படின்னு பார்த்தா திமுகக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் மக்களுடைய புரிதலாக இருக்குது. எப்பவுமே சர்வே இந்த லோயலா கல்லூரியுடைய சர்வே அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு சாதகமாக நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. இது எப்படி? இல்லை, ஆக்சுவலாக 2 சர்வே திமுக தான் வெற்றி பெறுது. இப்போ திமுக வெற்றி தான் இருக்குது. பட் என்ன விஷயம்னா லோயலா கல்லூரி கருத்து கணிப்பு இல்லை, IPDS முன்னாள் வருஷத்து உருவாக்குற இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஸ்ட்ராட்டஜி கம்பெனி. அது மூலயமா நான் எப்பயும் பதிவு எடுத்து வெளியிடுவோம். அதன் அடிப்படையில் இந்த கலாய்வு தமிழ்நாடு முழுக்க 210 தொகுதியிலும் மக்களை சந்திக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய தேவைகள், ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள், கட்சி குரோத் எப்படி இருக்குது, அப்புறம் கட்சி வளர்ந்துருக்கா வளரலையா, மக்கள் முதல்ல மாற்று கட்சியுடைய செல்வாக்கு எப்படி இருக்குது, அப்படி பார்க்குற போது இன்றைக்கி இருக்க சொல்ல ஒட்டுமொத்த கட்சிகளை விட ஒப்பிட்டு பார்க்குறோம் தாவேக்காவுக்கு நிறைய மெம்பர்ஸ் வந்து ஆதரவாக சொல்கிறாங்க. இப்போ அப்படி பார்க்குறப்போ திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பெரிய கட்சியாக தாவேக்கா பார்க்கலாம். கிட்டத்தட்ட 19% வாக்குகள் இருக்குதா பார்க்கலாம். வாக்கு இருக்குது. இங்கே பிரச்சனை என்னென்னா அந்த வாக்காளர்களை போய் அணுகி பூத்து கமிட்டி அமைச்சு அந்த ப்ராசஸ்
ப்ராசஸை ஒழுங்காக பண்ணக்கூடிய எலும்பில் தாவேக்கா இல்லை. அதான் பிரச்சனை. தாவேக்கா கேண்டிடேட் எல்லாம் வந்து திமுக போகிற மாதிரி போடணும். இந்த மாதிரி திமுகவுக்கு இணையாக அதிமுக இணையாக பண்ணாங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை 35 70 வயசுக்குள்ளே தான் தேர்தலே அந்த முடிவுக்கு வரும். அப்படி வர்றபோது அந்த இடத்துல தாவேக்கா வந்து இன்றைக்கி இருக்க சொல்ல திமுக கூட்டிலேருந்து 12% வாக்களும், அதிமுக கூட்டிலேருந்து 8.50% வாக்களும், நாம் தமிழ் 2% வாக்களும், இதை கூட்டுறவே 22.50% வாக்கில் ஆகுது. மீது அவர் ரசிகருடைய ஓட்டுனா கூட 5% அப்படின்னு போட்டால் கூட கிட்டத்தட்ட 30% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 30% ஓட்டுக்கு மேலே வந்து இப்போ வந்து ஒரு 6% ஓட்டு நெகட்டிவ்னு வந்தோன்னா அந்த வர சட்டமன்றத்தில் 50,000 60,000 தான் இருக்கும். அப்படி பார்க்குறபோது அதில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து எட்ஜில் தான் இருக்கும். ஒரு 3000 ஓட்டு 2000 ஓட்டு இப்படி இருக்கும்போது ஒரு நல்ல கேண்டிடேட்டு தொகுதிக்கான பிரச்சாரங்கள் எல்லாமே முன்னெடுத்து பண்ணாங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்புக்கான சூழ்நிலை கட்சி தலைமை வழிநடத்தல் தான் இருக்கிற பிரச்சனைலாம் பார்க்கப்படுது. ஓகே, திமுக மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இப்போ முன்வைக்கப்படுது. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய விஷயங்களுமே நடந்துட்டு இருக்கும்போது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது திமுக மேலே. அப்படிங்கும்போது இன்னுமே திமுகவுக்கு வாக்களிக்கிற மக்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லையா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த தவறு விட்டார் இல்லைங்களா? 4 ஆண்டுகளாக ஆளுங்கட்சி மீது எதிர்ப்பான ஒரு அலையை உருவாக்கலை. இந்த குறிப்பாக சொல்லும்போது இந்த எலெக்ஷன் வந்து 80 தொகுதியில் டெபாசிட் இலக்குகளுக்கு இருக்குது அதிமுக. வரலாற்று சிறப்புமிக்க எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கின கட்சி வரலாற்றில் 80 தொகுதிகள் டெபாசிட்டுகளுக்கு இருக்குது. அதே மாதிரி தாவேக்கா 80 தொகுதியில் 2வது இடத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை கிங் மேக்கராக விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. திமுக வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சாலும் படணும் இல்லை, அதிமுகவுக்கும் இது கிடையாது. இப்போ இந்த இடத்துல தாவேக்கா வந்து நல்ல ஒரு உதாரணத்துக்கு இப்போ இருக்க சொல்ல சசிகலாவோ ராமதாஸோ கிருஷ்ணசாமினோ ஒரு 3% ஓட்டு கிடையாது கூட கிட்டத்தட்ட அப்படி பார்க்குறப்போ ஒரு 5% 6% கேம் தான் இருக்கும் தேர்தல். அதில் வந்து நான் இவ கட்டாயத்தை வந்து வடிவமைச்சு பண்ணால் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லாமல். ஆனால் கட்சி கட்டமைப்பு சூழ்நிலை சரியில்லாதான் இருக்கதா பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ தாவேக்கா ஓட்டு வங்கி வாங்கலாம், சீட்டை வாங்க முடியாது சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த சர்வேயோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அதிகபட்சமாக 1% வாக்கு வித்தியாசம் தான் கிட்டத்தட்ட 2% டிஃப்ரெண்ட் இருக்குங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி 31.90%, தாவேக்கா கூட்டணி 78.88%, அதிமுக பாஜக பாமக கூட்டணி 26.88%, நாத்தாக்கா வந்து 5.6%, நோட்டா 2.86%, பிரதிர்மணிக்கப்பட்டது 3.93 சொல்லப்பட்டிருக்கு. இது கூட்டணி பேஸாக இருந்தது. அப்போ திமுக கூட்டணி அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படின்னு தாவேக்கில் கூட்டணி யாருன்னு தெரியல. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குன்னு தெரியும். இந்த அதிமுக பாஜக பாமக தெரியும். ஆனால் தாவேக்கா என்பது கூட்டணி என்பது வந்தால் அது பரவி பார்க்கணும். ரிப்போர்ட் கூட கேட்டாங்க, ஏன்னா எங்க நாம் கூட்டணி இல்லை, நாம் கூட்டணி இல்லை, அது எல்லாம் கூட்டணி போறப்போ போட்டது. ஆனால் நம்மளால புரிய முடியுமா என்ன கூட்டணி எல்லாம் கூட்டணி போட்டிருக்கீங்க அப்படின்னு கூட ரிப்போர்ட் பத்திரிகைகள் கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து கூட்டணி அடுத்து வரலாம், வந்த போது அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதிகமாகும். அந்த பார்வையில் பார்த்தோம். இப்போ இருக்க சூழ்நிலை இப்படி இருக்கு. இன்னும் கூட்டணி ஏதாவது கூட்டணி உருவானால் வாய்ப்பு டேட் அறிவிக்கணும், இன்னும் ஃபைனல் ஆகலை. அப்படி சொல்லி ஏதாவது மாற்றம் நடக்கலாம். கடைசி வரையும் அரசியல் எதுவும் நினைச்சுக்கலாம். அப்படி ஆறும்போது நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் உயரும். அப்படி உயரும் போது நல்லா பண்ணானா வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பை தக்க வச்சு கொள்வாரா விஜய் என்பதான் இனி வரும் காரணம். ஆனால் இந்த வாக்கை தக்க வைக்கிறதுக்கு திமுக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கு? அது இப்போ சங்கீதா வேலைக்கு விட்டுருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு 2 நாளாக பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் வந்து விஜய் சேர்தான்னு ஒரு விஷயத்தை பற்ற வச்சுட்டு இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி இருந்தப்போ அவருடைய ஓட்டுகள் வந்து மைனஸ் ஆகுது. இப்போ இது எல்லாமே திமுக தான் பண்ணுறாங்க. அது விவோ நிறுவனம் அதரங்க பண்ணுது. இப்போ என்னன்னா ஒரு விஷயம் டேமேஜ் பண்ணால் தான் வந்து வாக்கு வங்கி மைண்ட் கேம் ஆஃப் தி பாலிடிக்ஸ் தான் இப்போ நடக்குது. ஸோ விவோ நிறுவனங்கள் இப்போ அவங்க பெண் நிறுவனம் பண்ணிருக்காங்கன்னா அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறபோது இந்த இடத்துல விஜய் 2 நாளாக டேமேஜ் பண்ணால் என்டிஏ கூட்டினா ஓட்டு சதவீதம் சரியும், செல்வாக்குரிய மக்கள் நம்பகத்தன்மை வந்து மாறும் அப்படின்னு நோக்கத்திற்காக பண்ணப்படுற இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட் திமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை தாண்டி இந்த விஷயங்கள் வந்து விஜயோடைய வாக்கு வங்கியை தேர்தல் வாக்குறுதிகள் திமுக சொல்வதை நம்புற அளவுக்கு இல்லை. இப்போ காரணம் ஏன்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னைக்கு வந்து பொய்யான 500 வாக்குறுதிகளை கொடுத்து இது பண்ணாங்களோ அது வந்து மக்கள் மீது போய் சேரலை. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 மாதங்களாக அரசு ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணிகள் செய்யப்படலை. 6 மாதத்தில் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, திட்டங்கள் மக்களிடம் போய் சேரலை. இதெல்லாம் திமுக பெரிய மைனஸ். இந்த பிராண்டிங் கவர்மெண்ட்டாக திமுக இருக்க ஒழிய மக்களுக்கான அரசாக, வேலை எளிய மக்களுடைய வளர்ச்சியை பூர்த்திவதற்காக, வேலை வாய்ப்பு பூர்த்தி பண்ணுவதற்காக, பணப்புழக்கம் இல்லாத மக்களுக்கு பணப்புழக்கம் இருப்பதற்காக அரசுன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் அந்த எந்த வகையான முகாந்திரமும் இல்லாமல் இருக்குது. முழுக்க கலெக்ஷன் கரப்ஷன் கமர்ஷியல் மட்டும் இல்லாமல் மக்களிடம் வந்து போதிய பணப்புழக்கம் இல்லாத வறுமையும் குப்பைகளை கூட தமிழ்நாடு முழுக்க அகற்றப்படாமல் இருக்காங்க. நிறைய இடங்களில் கொசுக்கள் அதிகமாக இருக்குது, கடுமையான கொசுக்கள். இதெல்லாம் வந்து தமிழக அரசு கண்டுகாணாமல் விட்டுருக்கு. மக்களுடைய அடிப்படை தேவைகளை சுரண்டல் ஏற்படுகிற 2 தொடர் திராவிட ஆட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி படையாத அவர்கள் தேவையை பூர்த்திக்கிற அரசியலை தான் முன்னெடுக்கிறாங்க. அரசியல் என்பது மக்களுக்கான அரசியல் என்று சொல்வதை உதவி சொல்லிவிட்டு வனக்கான அரசியல் வருமானத்துக்கு அரசியல் செய்கிற போக்கு தான் தமிழகத்தில் அரசியல் இருக்குதா பார்க்கப்படும். பட் ஆனால் நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியும் இதையும் தாண்டி மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஏன் ரெடியாக இருக்காங்க? இல்லை ரெடியாக
ரெடியாக இருக்காங்கன்னு பார்க்கக்கூடாதுமா. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு ஓட்டு, அதுக்கடுத்து அந்த கட்சியினுடைய கோர் ஓட்டுன்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வைக்கிற போது அவளுக்கான ஓட்டு அது 31.9% இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தாவேக வந்து அதிமுக வந்து 3வது இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் பலவீனமாச்சுன்னா தாவேக இன்னும் பல கூடுதல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு இதை விட இன்னொரு படி தாண்டி சொன்னால் திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைப்புக்கு தாவேக தேவைப்பட்டாலும் தேவைப்படும். ஏன்னா மைனாரிட்டியாக தொங்கு சட்டம் அமைஞ்சால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி போது இந்த எலெக்ஷனுக்கு பிறகு கூட எதுலாம் நடக்கலாம். இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை சர்வே நான் கிட்டத்தட்ட 2002 தொடங்கி இது 26 ஆண்டுகள் ஆகுது. இந்த முறைக்கு சர்வே அக்யூரேசி கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், அது ஒரு வர ரிசல்ட் ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்காங்க. ஏன்னா பொதுவாகவே ஒரு சர்வேல வந்துட்டு நீங்கள் நீண்ட நாட்கள் நிறைய பேரை சந்திச்சு நிறைய விஷயங்களை வந்துட்டு கலாய்வு பண்ணி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது தேர்தல் நெருங்கின நேரத்தில் இந்த சர்வே மக்களை இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலாம், இல்லை இந்த சர்வேல வரக்கூடிய ரிசல்ட்ஸ் மாற்றா கூட இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அவங்களுடைய வாக்கு யாருக்கு இந்த அப்படின்னு எலெக்ஷன் decide சர்வே வந்து பண்றது. அக்யூரன்சி வராதுங்க. ஏன்னா நான் 28 வருஷமாக இருக்கு, எனக்கு தெரியும். ஏன்னா புதுமையான தேர்தல், அதாவது வரலாற்றில் இந்த தேர்தல் வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ இந்த தேர்தல் மேட்சே பண்ண முடியாது. எலெக்ஷன் மாதிரி வருமா, இல்லை 2021 மாதிரி வருமா, இல்லை 2016 இந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன் பிறகு ஒப்பீடு கூட இதில் பார்க்க முடியாது. ஏன்னா என்கிட்ட புது கதையை சொல்லுது, புது சீசனை சொல்லுது. அப்புறம் போது பெரிய சவாலான விஷயமா 3 ஆய்வு எடுக்கப்பட்ட போதே நானே கொஞ்சம் இப்போ பாருங்கள், அந்த முதலிடத்தில் வச்சு கூட விஜய் ஸ்டாலின் 2 பேரும் கிடையாது. ஏன்னா நடிகராக இருக்கிறதுல நிறைய பேர் வந்து ஸ்டாலின் உதயநிதி விஜய் முதலமைச்சர் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டாலினையும் அதிகப்பட சொல்ல போகிறாங்க. இதில் தான் பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. முதல் இடத்துல நம்ம என்ன 2 பேரும் வச்சுட்டோம், வேறு என்ன பண்ண முடியல. ஏன்னா விஜயும் அதிகமாக சொல்லப்படுறாங்க, ஸ்டாலினும் சொல்லப்படுறாங்க. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள தான் இந்த சிஎம்கான போட்டியாக இருப்பதாக பார்க்கப்படலாம். திமுகவா தாவேகாவா அந்த மாதிரி தான் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவா தாவேகா, பட் ஆனால் கூட்டணி கட்சி இல்லாமல் தாவேகா சிஎம் போஸ்டிங்கில் உட்காரதுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக உட்காரதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையா? அவர் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி கண்டிப்பாக வச்சா மட்டும்தானே அவரால் எல்லா தொகுதிகள்லையுமே இல்லை. அதுதான் என்ன, இனி வரும் காலத்துக்கு டேட் அறிவிக்கல இல்லையா? டேட் அறிவிச்ச பிறகு என்ன நடக்குன்னு பார்க்கணும். ஸோ அடுத்த வாரத்துக்குள்ளே ஏதாவது தெளிவு போகிறேன்னு ஏதாவது முடிவு கூட்டணி யாரோ ஒன்று அமைச்சு அவங்க அமைக்க மாட்டாங்க. அதெல்லாம் முழுமை பெறும்போது கேண்டிடேட்லாம் போட்டு பிரச்சாரம்லாம் செய்ய அப்போ தான் வந்து முழுமையாக இத்தனை தொகுதி வெற்றி பெறுன்ற. அதே மாதிரி இந்த ஒரு கேள்வியும் இருக்குது. தாவேகாவில் விஜயை தாண்டி ஒரு சில முகங்கள் மட்டும்தான் மக்களுக்கு வந்துட்டு பரிச்சயமான முகங்களாக இருக்கும்போது இப்போ அவர் வந்து தனித்து போட்டி அப்படிங்கிற பட்சத்தில் 234 தொகுதிகளுக்கும் விஜயால் வந்துட்டு கேண்டிடேட்ஸ் இறக்க முடியுமா? இல்லை, அது பெரிய குறையாக இருக்குது அந்த கட்சிகள்னு சொல்ல, குறையாக இருக்குது. அது நிவர்த்தி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான வேலைகளை முன்னெடுத்து நிவர்த்தி பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கூட்டணி போயணும், அது காங்கிரஸ் நம்பி இருந்தாங்க பொழுது காங்கிரஸ் கைவிட்டதால இப்போ மாற்று ஆப்ஷன் ஏதாவது இருக்கும். அது அடுத்த வாரத்தில் தான் தெரிய வரும். இப்போதைக்கு பொறுத்தவரை கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து வரலாம். ஸோ அப்படி மறுபடியும் ஒரு சான்ஸ் வந்து தாவேகா வந்து நல்ல ஒரு கட்டமைப்பு உருவாக்கி திமுகவை எதிர்கொள்கிற அளவுக்கு வடிவமைச்சா நிச்சயமாக சவாலாக இருக்கும். ஆனால் ஓட்டு வங்கி நல்லா இருக்குது, வாக்கு போடுற மக்கள் போட தயாராக இருக்காங்க. அதாவது விருப்பம் இருக்குது மக்களுக்கு அதை வாக்களிக்கணும். இவங்க வந்து தனக்கு சாதகமாக்கணும். அதுதான் பெரிய சவாலே. ஸோ இப்போ இந்த சர்வேல நீங்கள் கலாய்வில் கொடுத்துருக்குமே மக்களுடைய விருப்பம் வந்து நீங்கள் கலாய்வாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எலெக்ஷனை வந்து நிர்ணயிக்க போகக்கூடிய ஒரு டேட்டா இல்லைன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கூடாது. அதாவது தற்போது சூழ்நிலையில் தேர்தல் தான் இப்படி எடுத்துக்கணும். அடுத்து கேண்டிடேட் பிரச்சாரப்போ இப்போ வந்து இதில் தீர்மானிக்கப்படவில்லை 3.9 சொல்லியா, அதெல்லாம் வந்து டிசைட்டாக வந்துடும். அது ஏதோ ஒரு கட்சிக்கு போகும், திமுகவோ தாவேக்கோ இது அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சப்போ ஃபைனல் தான் வந்து கிளியராக வரும். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட முன்ன பின்ன கொஞ்சம் டேலி ஆகும். இப்போ வந்து அக்யூரன்சி வராது, எந்த சர்வேயும் வராது. அதே மாதிரி இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பப்படும் போது வந்து நகர்ப்புற மக்களுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு டைட்டில் கார்டு போட்டா. அப்போ ஒரு சில பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வந்து லீடிங்கில் இருக்குது, அடுத்து டிவிக்கே இருக்கு. பட் கிராமப்புற மக்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பற்றி கிராமப்புற டேட்டாஸ் எடுத்துட்டோம். அந்த டேட்டாஸ் அடுத்த கட்ட ஆய்வில் வெளியிடுவோம். கிராமப்புறங்களுக்கு டேட்டாஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் நிறையா தேவைப்படுது, தரவுகள் தேவைப்படுது. ஏன்னா நகர்ப்புறங்கள் ஈஸியாக எடுத்துடலாம், கிராமப்புறங்கள் நிறைய தரவுகள் தேவைப்படுது. அந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டு அடுத்த ஆய்வில் கிராமப்புறத்த மக்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகளுடைய ஓட்டுகள் எப்படி இருக்குன்ற விஷயத்தை வந்து அப்போ டாலி பண்ணி கட்டாயம் சொல்லுவோம். இப்போ அப்படியே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு எடுக்கும்போது அதிமுகவிற்கு வாக்கு சதவீதம் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அதிமுக பார்த்து சரிவை நோக்கி போகணும், வளர்ச்சி நோக்கி போதாது அப்படின்னு பார்த்தல. ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சருக்கான அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து இல்லை. ஸோ அடுத்து வருவார்ன்ற ஒரு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் இப்போ இந்த எலெக்ஷன் பார்த்தா விஜயா திமுக தான் அமைய வாய்ப்பு இருக்க ஒழிய, விஜய் பிரச்சாரம் போனான்னா எடப்பாடியெல்லாம் டோட்டலாக அடி வாங்கிறார். அப்படி அடிக்கும் போது திமுக அது தாவேக்கா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, இப்போ விஜய் அவர்கள் இப்போ பிரச்சாரம் ஆல்ரெடி இல்லை, இதெல்லாம் பிரச்சாரம் எடுத்துக்க வேண்டாம். இந்த டேட் அறிவிச்ச இல்லை, மக்களை சந்திச்சு இவ்வளோ விஷயங்கள் நடந்து அவர் இந்த கரூர் விஷயம் எல்லாம் ஆனப்போ கூட
அவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது அதிமுக மட்டும்தான். ஸோ இப்போ கூட்டணி இல்லை அப்படின்னு தனித்து போட்டிங்கன்னா ஓகே, பட் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக திமுகவோட கூட்டணி அவர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த பக்கம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்துட்டு அதிமுக மட்டும்தான். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்? இது என்ன பொறுத்த தனியாக போகிறது தான் ஆகச்சிறது. லாங் டைம் பாலிடிக்ஸ் தான் ஓந்து இருக்கும். ஏன்னா இப்போ இந்த தேர்தலில் அவர் என்ன கட்சி கோர் ஓட்டுறது கரெக்டாக தெரியணும். ஒரு கட்சிக்கு என்ன பலம் தெரியாமல் போய் கூட்டணி வச்சு போகிறது இல்லை. இந்த இடத்துல அவர் சுய பரிசு செய்யணும். தனக்கான ஓட்டு வங்கி எவ்வளோ மக்கள் போகிறது, இந்த மாதிரி சொல்ல எவ்வளோ வாக்கு வங்கியை பெறப்போ தான் அடுத்த எதிர்காலத்தில் இப்போ வந்து ஆட்சி வைப்பதற்கான வாய்ப்பு இது பண்ண முடியாது. இந்த எலெக்ஷன் போது தனியாக நிற்கிறது தான் விஜய்க்கு சிறந்த பார்க்குறேன். என்டிஏ கூட்டணியில் போய் விஜயை வந்து எடப்பாடி முதலமைச்சர் போய் சேர்ந்தாருன்னா அதை விட இழுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நடக்காதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ கட்டாயம் வந்து 4 முனை போட்டி தான் ஒரு மொழியும் மும்முனை போட்டியை மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு பார்க்கலாம். இப்போ டெல்லி கூட போகிறாங்கன்னா போயிட்டு அழகாக தங்கிட்டு நாளைக்கு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஊடகங்கள் தான் வந்து அங்கே போய் டெல்லி தான் பேசலாம் கூட. அந்த மாதிரி இந்த தகவல் எனக்கு வந்து கசியப்படலை. அதுக்கு நான் வாய்ப்புன்னு பார்க்கப்படுறேன். ஓகே, இப்போ இந்த 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதே தான் இப்போ தாவேகா புதுசாக உள்ளே நுழைஞ்சிருக்கிறதுனால திமுகவுடைய வாக்குகளும் பிரிக்கப்படுது. அதிமுக ப்ளஸ் நாம் தமிழர் கட்சியோடைய பெரிய வாக்கு வங்கி வந்து இந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு தரவு வந்து வெளியில வருது. அப்படிங்கும்போது சொன்ன மாதிரி தொங்கு சட்டமன்றம் வந்துட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அவருக்கான கூட்டணி எதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கூட்டணி வந்து அப்போ டிமாண்ட் ஏற்படும், அந்த கூட்டணி இருக்கும். அதாவது தனக்கான அதிகாரம் முதலமைச்சர் போட்டு ஏற்றுட்டு வராங்களா அப்போ கூட்டணின்ற மாதிரி கூட அந்த தேர்தல் எதைனாலும் எப்படினாலும் மாறும். ஸோ ஆனால் 100% திமுக பெரிய மெஜாரிட்டி கொண்டது இல்லை. அவன் 7% ஓட்டு இது இப்போ தாவேகா தனியாக போய் அதிமுக இதே மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து 138 தொகுதி பிடிச்சி திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நம்பலாம். பட் அப்படி நடக்குமானு ஊர்ஜிதம் இல்லை. டேட் அடிச்ச பிறகு என்ன நடக்குன்னு தெரியாது. ஒரு ஃபைனலாக கேண்டிடேட்லாம் போட்ட பிறகு தான் உண்மையாக அந்த கட்சி கூட்டணி இருக்குன்னு சொல்லி இந்த எலெக்ஷன் கேண்டிடேட்டோடைய ஃபேஸ் வேல்யூமே ஒரு முக்கியமான ஓகே. ஏன்னா இப்போ வந்துட்டு அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போன செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாக்கு போயிருக்காரு. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளவுபடும் போது வந்துட்டு அந்த வாக்குகள் வேரி ஆகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இப்போ அதுதான் நான் என்ன கேட்க வரும்னா, இப்போ நீங்கள் வெளியிருக்கக்கூடிய இதில் வந்துட்டு முதலமைச்சர் பதவியை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் இருக்காங்க. அதுதான் பெரிய குழப்பமா இருக்கு. அது என்ன குழப்பம்னா ஸ்டாலினுக்கு விஜய் வந்து அப்படி சொல்ல போனால் 2 பேரும் விஜய் தான் அதிகமாக நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதுதான் பெரிய குழப்பமா இருக்கு. அந்த இதுதான் சர்வே சிக்கல்ல மாறுது. அதுதான் நான் கேட்குறேன். இப்போ இந்த இந்த கல ஆய்வை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களுடைய விருப்பம் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து இது வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் கிடையாது. ஏன்னா கன்ஃபியூஷன் அது இப்போ பாருங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆயில் கூட முதல்ல 2 சைடு வச்சு இப்போ வந்து என்ன கன்ஃபியூஷன் நிறைய இடத்துல விஜய் சொல்றாங்க. அதில் அதை கரெக்டாக அக்யூரன்ஸ் வைக்கிறதுல ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி தேர்தலில் வச்சிடலாம். இந்த தேர்தலில் வைக்க சவாலாக இருக்குன்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை ஒரு ஆய்வாளராகவும் ஒரு அரசியல் துவப்படரும் பார்க்குற போது நாம் எதிர்பார்க்குற நினைக்கிற விஷயம் இல்லாமல் மாற்று ஒரு செய்தியை சொல்லுகிற தேர்தலாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். என்ன அப்படின்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி சர்வேஸ் வெளியில் வரும்போது வந்துட்டு பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆளும் கட்சியின் மிரட்டலின் பேரில் தான் வந்துட்டு இந்த சர்வேஸ் எல்லாமே வெளியில் வருது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஏன்னா அவங்களுக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா இது மாற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்வேவை வந்து அவங்களுக்கு சாதகமாக நம்ம வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நீங்கள் சொல்லுங்கள், இது உண்மையா? அப்படின்னா இதில் எத்தனை திமுக திட்ட வேண்டிய விஷயம் இல்லை. எங்க அப்படி சொல்ல போனது ஏங்க இதில் பாருங்கள். கேட்குறது நல்ல கொஸ்டின் பாப்பா. இப்போ பாருங்கள், ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகத்தில் 56% மோசம், நலத்திட்டங்களின் செயலாக்கம் 51% மோசம், சட்ட ஒழுங்கை பராமரிப்பது 72% மோசம், தொழில்துறையில் புதிய முதலீடு ஊக்குவித்தல் 68% மோசம், அண்டை மாநில நதிநீர் பிரச்சனை 68% மோசம், மணலை கொலை தடுக்கக்கூடிய 80% மோசம். அப்படியே அரசுக்கு அகேன்ஸ்ட் தான் இருக்கு. அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. என்னன்னா இப்போ இவ்வளோ மோசம்னு இவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தமிழக வரலாற்றிலேயே நான் பார்த்தல இப்படி ஒரு மோசமான ஒரு கவர்மெண்ட்ன்றது கிடையாது. அவ்வளோ மோசமான ஆட்சி மக்கள் மத்தியில் போது. ஆனாலுமே அந்த எண்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து தேர்தல் அரசியல், அதுதான் பிரச்சனை. அந்த தேர்தல் அரசியல் இவ்வளோ மோசம்னு அதிகபட்சமான ஒரு பெர்சன்டேஜ் வந்து மக்கள் கொடுத்துருக்கும் போது இதுவுமே மக்களுடைய விருப்பம் தான், அவங்களுடைய மனதிலிருந்து வரக்கூடிய பதில்கள் தான். அப்படி இருக்கும்போது திமுக எப்படி வின் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த தேர்தலில் தான் அவங்ககிட்ட ஹேண்டில் இருக்குது. அந்த ஹேண்டிலுக்கு தான் வந்து விஜய் அதை பிடிச்சிட்டாருன்னா வெல் சக்ஸஸ். ஸோ அந்த தேர்தல் விழாவில் திமுக பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தாவேக தடுமாறிட்டு இருக்குது. அதிமுக அதை விட மோசமாக இருக்குது, பலவீனமாக இருக்குது. அதனால நிறைய விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்குறப்போ திமுகவும் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அவங்க 6-7% ஓட்டுகள் நெருங்கிட்டாங்கன்னா 138 சீட்டு பிடிச்சி கவர்மெண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி பிடிக்கிறாங்கிறதா இனி ஒரு காலத்துக்கான ஒரு நகர்வுகளை புரிந்து கொள்வதற்கான விஷயமா இருக்குது. மக்கள் எப்படி எடுத்துகிறாங்க, மக்கள் எப்படி வருது அப்படின்னு 7% 37-39 தான் அந்த ஆட்சி உட்காரும். அப்புறம் இந்த ஓட்டுகளை எப்படி விவமத்து வாக்குறாங்க, அப்படி அதை எப்படி வாங்குறாங்க தான் இனி வரக்கான அரசியல் நகர்வுகளை வைத்து நம்ம கணக்கிட்டு தான் இருக்கும்.
ஓகே. இப்போ திமுக, அதிமுக 2 பெரிய திராவிட கட்சிகள் வந்துட்டு அவங்க இதுவரைக்கும் அவங்க வந்து அந்த ஆளுமையில இருந்து வந்திருக்காங்க. ஆனா தாவேகாவுக்கு இது முதல் முறை. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இப்போ கருத்துக்களை மக்களுடைய விருப்பம்க்கு மாதிரி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகுறாருன்னு அவருக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. ஒரு அரசாங்கத்தை யாருக்கு எப்படி அனுபவம் இருக்கு? ஏன் எடப்பாடி பழனிசாமி அனுபவம் இருக்கா? ஸ்டாலின் அவர் ஒரு அனுபவம் 4 வருஷம் ஆண்டு அது இருக்காரு மாதிரி இல்லையா? அவர் ஒரு chief அவர் minister-ஆ அதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா? எல்லாமே பயிற்சி தானங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி இடத்துல சிஎம் அதான் ஆயிட்டாரா? சொல்றேன். இல்ல பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்னு இருந்த எம்ஜிஆர் கேஜ்ரிவால்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் அரவிந்த் கேஜ்ரிவால், ஜெயலலிதா சரி, அவர்கள் இருந்தாங்க. அரவிந்த் கேஜ்ரிவால்னு ஒருத்தர் இருந்தாருல்ல டெல்லியில, அவர் எப்படி சிஎம் ஆனாரு? அவர் என்ன அனுபவம் பெற்று வந்தாரா? நான் அதான் கேட்குறேன். இப்போ அந்த மாதிரி புதுசா வரும்போது அவருக்கு முதல்ல ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவரை கைட் பண்றதுக்கான ஆட்கள் இருந்திருக்கணும். இல்ல இந்த மாதிரியான விஷயம் இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொன்னா இங்க வந்து கொள்கையே ரொம்ப வந்துட்டு எது அவருடைய கொள்கைன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கே தாவேகாவை விஜய் கிட்ட பொறுத்தவரைக்கும். இருக்கிறவங்க எல்லாம் கொள்கை கூட்ட பார்த்து கிடையாது. விஜயுடைய முகத்தை பார்த்து தான் அந்த கூட்டம் இருக்குது. அது அவரை பார்த்தா ஓட்டுறவங்களே அவன் இப்போ நாம் தமிழர் சீமான் சொல்கிற மாதிரிலாம் கொள்கை கோட்பு அந்த குரூப் வந்து கம்மி. இந்த இடத்துல கொள்கை கோட்பெல்லாம் கிடையாது. விஜய் எங்களுக்கு பிடிக்கும், அவர் கரெக்டாக நல்லா செய்வார் அப்படின்னு நம்புற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், கண்மூடித்தனமான ஒரு கூட்டம் உருவெடுத்து இருக்கிறது. இப்படிப்பட்ட கூட்டத்தை நானே தேர்தல் அரசியல் வாழ்க்கையில் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ விஸ்திரமாக இருக்குது. இவ்வளோ விதமான அறிவுபூர்வ மக்கள் நம் நாட்டில் இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்குறதுனாச்சுன்னா இந்த அறிவுபூர்வ மக்கள் வந்து விஜய் நம்புகிறாங்க. இப்போ மாற்றம்னு வரும்போது சீமான் அண்ணாமலைன்ற போது இப்போ ஆப்ஷனுக்கு இந்த தேர்தலுக்கு பற்றி விஜயாக இருப்பதனால அந்த மாற்றன்ற குரூப்பும் விஜய்க்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலுடைய ஆதரவாளர்களும் விஜய்க்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சீமான் இடத்திலும் வருகிற போது மிக சக்தி வாய்ந்த ஒரு இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஒரு கிங் மேக்கராக விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதான் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் அந்த முதலமைச்சர்களுடைய அந்த வரிசை ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஸ்டாலின், விஜய் அவர்கள், அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்களுமே வந்துட்டு அந்த வரிசையில் இடம் பெற்றிருக்காரு. அதே மாதிரி புதுசாக கனிமொழி அவர்களுமே வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து அவங்களுடைய பேருமே வந்திருக்கு. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய பேர் பெருசாக இடம் பெறலை. மக்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை, ஸ்டாலினுக்கு அடுத்து கனிமொழியை எதிர்பார்க்குறான்னு பார்க்கலாம். கனிமொழி வந்து வந்தால் நல்லா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அவள் கலைஞருடைய வாரிசுகள் உதய ஸ்டாலின், அதுக்கடுத்து கனிமொழி, அதுக்கடுத்து வேணால் உதயநிதி இன்பநிதி வரலாம். திமுகவில் இருக்க வாரிசுகள் திமுகவில் இருக்கிறலாம் சொல்கிறாங்கன்னா ஸ்டாலினுக்கு அடுத்து கனிமொழி வந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்ற பார்வை அந்த கட்சிக்கார மத்தியில் இருக்கிறது. அதனால தான் கனிமொழி அங்கே முன்வைக்கப்பட்டதாக பார்க்கலாம். ஓகே. ஏன்னா இருக்கக்கூடிய ஒரே பெண் அரசியல் ஆளுமையா தமிழ்நாட்டில் அந்த முதல் இடத்துல பிடிக்கிறது அந்த அம்மாவும் தான் கூட. ஓகே. பட் ஆனால் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கனிமொழி அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இப்போன்னு இல்லை, பட் எந்த எலெக்ஷன்னாலும் அது திமுக அதை ஏற்றுக்குமா? எதுவும் அரசியல் நடக்கலாம், நம்ம கையில் இல்லை. ஏன்னா அரசியல் வந்து எப்படினாலும் போகலாம். ஸோ அப்படிங்கும்போது அந்த அம்மாவுக்கு மாநில அரசியல் பண்ணணும்னு விருப்பம். அதனால் ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு வந்து ஒரு ஆப்ஷன் வரப்போ ஒரு ரவுண்டு ஒரு 10 வருஷம் அரசியல் பண்ணால் கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம். அது காலங்கள் தான் முடிவு செய்வதாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக அந்த அம்மா தமிழக அரசியலில் நாட்டம் இருப்பதாக பார்க்கலாம். அண்ட் இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய தேர்தல் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தாலுமே கூட இன்னும் அண்ணாமலை பாஜகக்குள்ளே தான் இருக்காரு. அவர் வந்து எப்போ வேணாலும் உள்ளே வந்தாலுமே வந்துட்டு அடுத்து அவருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதை வச்சு சொல்லப்படுது அரசியலில்? எந்த அரசியலில்? வரக்கூடிய தேர்தலில் இல்லை பாஜக லைஃப் முடிச்சுங்க. அவர் லைஃப்பில் பாஜக கிடையாது. 98% பாஜக விட மாட்டேங்கிறான். நாங்கள் எதிரும் அவருக்கு எதிர்ப்பான எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அண்ணாமலை வந்து அந்த கட்சியில் வளரக்கூடாது, அழிஞ்சு போகணும், 10 ஒரு ஆளாக இருக்கணுன்ற இதில் போட்டு அஜெண்டா போட்டு வேலை செய்கிறாங்க. 98% அண்ணாமலை காரணம் பிடிக்கல, வளர்ச்சி பிடிக்கல, அந்த நோக்கத்தில் செய்கிறாங்க. அவர் ஒரு பொறுமையும் நிதானமும் சகித்தன்மையோடு இருக்கக்கூடிய தலைவராக இருக்கார். அகிம்சையை கடைப்பிடிக்கிற தலைவராக இருக்கார். இந்த இடத்துல தான் அண்ணாமலையை பார்த்து வேக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி இந்த சிங்கம் இப்படி இந்த ஆயிட்டுற மாதிரி அந்த சிங்கத்தை வந்து சாட்சி போட்டாங்க. இந்த அவர் விலகினதுக்கான காரணம் இதுதான். அரசியல் விலகணும்னு நினைக்க மாட்டாங்க, அவரை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. பாஜக குறிப்பாக நயனா நாகேந்திரலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரிடம் பார்த்தீங்கன்னா ஐயோ அண்ணாமலை மிகப்பெரிய ஆளுங்க, மிகப்பெரிய மோசம் சொல்லி தவறுதலாக சொல்லப்பட்டிருக்கு. அண்ணாமலைகிட்ட பார்த்தா கும்பிடுவார். ஸோ மிகப்பெரிய சதி அண்ணாமலைக்கு நடக்கப்பட்டிருக்கு. அவரை அழிக்க வேண்டும், சாதாரண சுப்பிரமணிய சாமி ஆளாக்குன்றதான் பிஜேபியோட ஒட்டுமொத்த எண்ணம். அப்புறம் அங்கே அண்ணாமலை எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. கட்டாயம் அண்ணாமலை எலெக்ஷன் பிறகு வந்து தான் ஆகணும், வெளியே வந்து தான் ஆகணும், அமைப்பு தொடங்கணும், இல்லை அரசை விட்டு வெளியே போகணும். அந்த ஆப்ஷன் தான் இருக்க ஒழிய இந்த பாஜக கூட்டத்தில் போய் இணைஞ்சிட்டு எம்எல்ஏ ஆகிட்டு எடப்பாடி சொல்லி சொன்னால் அதை விட கேவலமான விஷயம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நகரம் நோக்கி போக மாட்டாருன்னு பார்க்குறேன். ஓகே. இப்போ கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் எந்த கூட்டணிக்கும் போல தனித்து தான் போட்டி. இப்போ முதல் முறையாக தாவேகாவுமே வந்துட்டு இப்போ வரைக்கும் கூட்டணி அறிவிக்கல. ஸோ திமுக அதிமுக அந்த கூட்டணி பலம் வந்து யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன்? கூட்டணி இந்த தேர்தலில் பலம் வராதுமா. இந்த தேர்தலுக்கு வித்தியாசமாக இருக்குமா? அதாவது வரலாற்றில் இந்த தேர்தல் விஸ்தரமாக எழுதப்பட விஷயமா இருக்கும் இல்லையா? திமுக இன்னும் 10 வயசு கூட்டணி படத்தில் வெற்றியே பெற முடியாது. ஸோ இந்த இடத்த பொறுத்த தனித்துவமாக பொது வாக்கில் அதிகமாக இருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இளைஞர்கள் இருக்காங்க. அந்த ஓட்டுகள் திமுக அதிமுக போகிற ஓட்டுகள் அல்ல, தாவேக்கு போகிற ஓட்டு இருக்குது. அதனால் தாவேக்காவுடைய செயல்பட நன்மையாக இருந்தால்
நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெறலாங்க. அவங்க செயல்பாடுகள் குறைவாக இருந்தால் நிச்சயமாக தவறு வாய்ப்புன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த தேர்தல் வந்து பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது 12 லட்சம் பேர் அதிகமாக இருக்காங்க. இருக்கிறதுல ஆண்களோட 12 லட்சம் பேர் அதிகமாக இருக்காங்க. அதில் பெண்கள் வந்து ஏன் அன்றைக்கி 5 ரூபா திமுக கொடுச்சுன்னா ஆண்கள் மறந்துடுவாங்க, பெண்கள் மறக்க மாட்டாங்க. பெண்கள் கட்டாயம் ஓட்டு போட்டுவாங்க. பெண்களை இழிவுபடுத்திய அரசு இந்த திராவிட மாடல் அரசாக பார்க்கணும். பெண்களை கொச்சைப்படுத்தி ஒரு சாதாரண 5000 ரூபாய்க்காக 5 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு தான் திராவிட மாடல் ஆட்சியாக பார்க்கணும். ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி இழிவுபடுத்தப்பட்ட ஒரு ஆமாங்க. ஒரு பெண்ணுக்கு 5000 போட்டு கொச்சப்படுத்துற மாதிரி சமம். அது எதுக்காக போட்டாங்க எலெக்ஷனத்தில்? போன வருஷம் போட்டுக்கணும், அதுக்கு முன்ன வருஷம் அதுக்குள்ள போட்டு 4 வருஷம் போட்டாங்க. இப்போ மட்டும் ஏன் போட்டாங்க? தேர்தல் வந்து போட்டாங்க. ஏன்னா காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படிக்காக போட்டாங்க. அதில் கூட இந்த 5 ஆண்டுகளாக ஒரு குடும்பத்தை கூட கொடுக்கல. ஸோ ஒரு குடும்பத்தை கொடுக்காம பழைய அதிமுக ஆட்சி கொடுக்கப்பட்ட குடும்பத்தை தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதுவே சீட்டிங்கு. அப்புறம் இப்போ தான் குடும்பத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்புறம் 5 வருஷம் யாரும் கல்யாணம் குடும்பம் நடத்தலையா? ஸோ இந்த அரசு தவறுதான அரசாங்கத்தை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒஸ்ட் கவர்மெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் தன்னை மேக்கப் பண்ணுறதா பிராண்டிங் கவர்மெண்ட்டாக ஸ்டாலின் செயல்பட்டுருக்காரு. டெய்லியும் வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குது, தமிழ்நாட்டை மீட்போம், கேரளாவை மீட்போம், ஆந்திராவை மீட்போம்னு சொல்லி புதுசாக தலை போட்டு அந்த ஃபோட்டோ விஷுவல் போட்டு அந்த மாதிரி பிராண்டிங் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறோம் இல்லையா? ஃபீல்டு பாலிடிக்ஸில் திமுக இல்லைன்னு பார்க்கலாம். ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் திமுகவுக்கு அந்த வாக்கு சதவீதம்ங்கிறது ஏதோ 1% 2% ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் இருக்குது. இதை உடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை மற்ற கட்சிகள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கட்சி கட்டமைப்பு திமுக இணையாக இருக்கணும், திமுக இணையாக கேண்டிடேட் போகணும், திமுக இணையாக பொருளாதாரம் செலப்பணும், திமுக இணையாக தொகுதி வயசாக வண்டு கொடுக்கணும். பல சவால்கள் பல நெருடர்கள் எல்லாம் கடந்து வந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதை செய்யுமா தாவேக்கா என்பதான் வர தேர்தலில் பொறுத்து வந்து பார்க்கணும். செய்யுமா தவறுமானா தவறுனா எல்லாமே பசை மாறும், சரியாக செஞ்சானா பசை உயரும். ஸோ இதுக்கு மேலே அவருடைய பாலிடிக்ஸ் உடைய வியூகத்தில் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ வரக்கூடிய தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய அடுத்த சர்வே வந்துட்டு எப்போ வெளியே? அது ஏப்ரல் மாதம், ஏப்ரல் லாஸ்ட்டில் வரும். அது அடுத்த ஆய்வு ஏப்ரல் மாதம் அந்த கேண்டிடேட் அறிவிச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுறபோது ஒரு 3 நாளைக்கு முன்னே சர்வே வெளியிடுவோம். ஸோ அந்த சர்வே வந்து மக்களுடைய விருப்பமாக இருக்குமா இல்லை மக்களுடைய விருப்பம் ரிசல்ட் அதுதான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட நெக் டு நெக்காக கொண்டு வரும். அது ஆனால் சேஞ்சஸ் எல்லாம் சில வராமல் இருக்காது. ஓகே. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ வெளிப்பட்ட அந்த கல ஆய்வு பற்றி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூம்மா.